ஹே எவ்ரிஒன், இது வந்து டே 6 ஆஃப் 365 டேஸ் கோடிங் சேலஞ்ச். ஸோ இன்றைக்கி பார்க்குற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ப்ரைம் நம்பர் ஆர் நாட். ஓகே, ஸோ ஒரு நம்பர் இன்புட்டாக வரும் நமக்கு. அந்த நம்பர் ப்ரைம் நம்பராக இல்லையா அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராம் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 13 ஒரு நம்பர் இருக்குது. ஸோ ப்ரைம் நம்பர்னால் என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, ஒரு நம்பர் ஒன்னாலையும் ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆச்சுன்னா மட்டும்தான் அதை வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்னாலையும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 13ன்ற நம்பரை ஒன்னால் டிவைட் பண்ணுறோம். ஓகே, நமக்கு வந்து அது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிரும். அப்போ வந்து ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். ஸோ அப்போ விச் மீன்ஸ் என்னென்னா 13 கம்ப்ளீட்டாக ஒன்னால் டிவைட் ஆகுது. ஓகே, தன்னாலேயும் டிவைட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 13ஆலேயே நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகே, 13ஆலேயே டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 கிடைக்கும். ஓகே, ஸோ வேறு எந்த நம்பராலையுமே நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் 0 வராது. ஓகே, ஸோ இப்போ லெட்ஸ் ட்ரை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ரிமைண்டர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1 வரும். ஏன்னா 6 × 2 12, ரிமைண்டர் வந்து 1. ஸோ அதே மாதிரி 3ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு வந்து 12 வரைக்கும் தான் வரும். 4 × 3 12, ரிமைண்டர் வந்து 1 வரும். ஸோ வேறு எந்த நம்பராலையுமே டிவைட் ஆகாது. ஒன்லி ஒன்னால் டிவைட் ஆகும் அண்ட் சேம் நம்பர், அதே நம்பரால் டிவைட் ஆகும். அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 13 அப்படிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது. 2 ஒரு ப்ரைம் நம்பர், 3 ஒரு ப்ரைம் நம்பர், 5 ஒரு ப்ரைம் நம்பர், 7 ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இந்த நம்பரில் நம்ம சொன்ன மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒன்னால் டிவைட் ஆகும் அண்ட் சேம் நம்ம கொடுத்துருக்க நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆகும். வேறு எந்த நம்பராலையுமே டிவைட் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராம் எழுதுறது? ஓகேவா? ஸோ நம்ம வந்து திங்க் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எல்லா நம்பருமே ஒன்னால் கண்டிப்பாக டிவைட் ஆகும், என்னாலையுமே டிவைட் ஆகும். ஓகே, நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 1க்கும் n-க்கும் இடையில இருக்க நம்பர்ஸ். ஓகே, 1க்கும் n-க்கும் இடையில இப்போ லெட்ஸ் n வந்து 13, நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து 13. அந்த 13 வந்து ப்ரைம் நம்பராக இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம 1க்கும் 1 நம்ம டிவைட் பண்ணி பார்க்க தேவையில்ல. ஸோ அப்போ 2லேருந்து n வர, ஓகே, ஸோ n வர, என்னங்கிறது 13 இங்கே. ஓகே, இந்த இதுக்கு இடையில இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதுவோம். 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஒன்றையுமே நான் முன்னாடி எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 13க்கு மேலே இருக்க நம்பரால் 13-ஐ டிவைட் பண்ண முடியுமா? கொஸ்டின். பண்ண முடியாது. கரெக்டாக? எந்த ஒரு நம்பரையும் அதை விட பெரிய நம்பரால் டிவைட் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம 13க்கு மேலே நம்ம போக தேவையில்லை. டன். ஸோ இப்போ வந்து 1ஆல் கண்டிப்பாக எல்லா நம்பரும் டிவைட் ஆகும். ஸோ அப்போ அந்த நம்பரை வந்து நம்ம விட்டுடலாம். டன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னாலையும் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ அந்த நம்பரையும் நம்ம விட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மீதி இருக்கிறது இந்த நம்பர்ஸ் தான். கரெக்டாக? இப்போ நம்ம இப்படி சொல்லலாமா, இந்த நம்பர்ஸில் ஏதோ ஒரு நம்பரால் இந்த கொடுத்துருக்க 13 வந்து டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாதுன்னு சொல்லலாமா? எஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு நம்பராக இந்த எண் இருக்கு இல்லையா, இந்த எண்ணை வந்து டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ n மாடுலோ ஆப்ரேட்டர் 2, ஆன்சர் வந்து இல்லை 1 வரும். ஸோ ரிமைண்டர் வந்து நமக்கு 1 வரும். ஸோ அப்போ இது வந்து டிவைட் ஆகலை. ஓகே, ஸோ அப்போ n மாடுலோ ஆப்ரேட்டர் 3. ஓகே, ஸோ இதுவும் அகைன் 1. ஸோ அப்போ இதுவும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பராக நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். 4ஆல் டிவைட் பண்ணுறோம் 1. ஸோ இதுவும் டிவைட் ஆகலை. ஓகே, ஸோ இப்படி ஒரு ப்ரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். எதாலையுமே டிவைட் ஆகாது. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸால் டிவைட் ஆகலை அப்படின்னா அது வந்து என்னென்னா ப்ரைம் நம்பர்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ n வந்து 12. ஓகே, ஸோ 1ஆல் நம்ம பண்ண தேவையில்ல. 2லேருந்து நம்ம போட்டுக்கலாம். 2 3 6. ஸோ இது மாதிரி போகிறோம். ஸோ இப்போ n வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0 ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் 12 வந்து 2ஆல் டிவைட் ஆயிடுச்சு. டிவைட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ப்ரைம் நம்பர் கிடையாது, ப்ரைம் நம்பராக இருக்க முடியாது. ஏன்னா 2ஆல் டிவைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம 3ஆல் செக் பண்ணணுமா? பண்ண தேவையில்லை.
ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் ஆயிடுச்சுனாலே அது ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ நம்ம இதால் செக் பண்ணவே தேவையில்லை. கரெக்டாக? ஸோ அப்போ இது வந்து ஃபால்ஸ். ஓகே, ஸோ சிம்பிள். நம்ம ப்ரோக்ராம் வந்து நமக்கு இன்புட் என்னன்னு கொடுப்பாங்க. நம்ம வந்து 2லேருந்து n-1, ஓகேவா, n-1 வர இருக்கிற நம்பர்ஸால் நம்ம கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகே, 2லேருந்து n-1 வர நம்ம கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பண்ணி பார்க்கணும். ஏதோ ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருக்க எண்ணை டிவைட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது. பட் டிவைட் ஆகலை அப்படின்னா அது ப்ரைம் நம்பர். ஓகே, பட் ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் வந்து பண்ணலாம். ஓகே, நம்ம n-1 வரைக்கும் நம்ம போகணுமா? ஓகே, ஏன் இந்த கொஷின் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ 6 தான். இப்போ 12ஓட பாதி வந்து 6. ஓகே, லெட்ஸ் சே 13ன்னு வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் சே n வந்து 13. ஓகே, நம்ம 2, 3, 4, 5, 6, 7, 8, 12. ஓகேவா, நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ n வந்து 13னா nல பாதி வந்து எவ்வளோன்னா நமக்கு வந்து 7.5 வரும். நம்ம ரவுண்டாக 7 வச்சுக்கலாம். இப்போ 7க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸால் டிவைட் பண்ண முடியுமா? என்ன வந்து டிவைட் பண்ண முடியுமா? கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணவே முடியாது. ஏன்னா பாதி இது நம்ம எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் நம்மளால் டிவைட் பண்ணவே முடியாது. கரெக்டாக? இப்போ வந்து 12 இருக்குது. 12ல் பாதி 6. ஓகேவா, 6ஆல் தான் டிவைட் ஆகும் அதிகபட்சம். 7ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 8ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம n-1 வரை பண்ண தேவையில்ல, n/2 வரை பண்ணாலே போதுமானது. ஸோ அப்போ நம்ம ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு 2லேருந்து n/2 வரைக்கும் நம்ம பண்ணால் போதும். n/2 வரைக்கும் இருக்க நம்பர்ஸால் நம்ம n டிவைட் பண்ணி பார்க்கணும். n டிவைட் பண்ணி பார்க்கும்போது அந்த n டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. டிவைடே ஆகலை அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர். ஓகே, ஹோப் இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கோட் பண்ணலாம். ஸோ இது வந்து டே 6க்கான ப்ரோக்ராம். ஸோ 6 ப்ரைம். ஓகே, ஸோ நான் எப்பயும் போல் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஈஸ் ப்ரைம் நம்பரா, அப்படி ஈஸ் ப்ரைம் நம்பரான்னு நான் கேட்குறேன் இந்த ஃபங்க்ஷன் கிட்ட. என்னை வந்து ஆர்கியூமெண்ட்டாக அனுப்புகிறேன். ஸோ இது எனக்கு வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா பூலியன் ரிட்டர்ன் பண்ணணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ட்ரூனா கொடுத்துருக்க நம்பர் ப்ரைம் நம்பர், ஃபால்ஸ்னா ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகே, ஸோ நான் வந்து இன்புட் வந்து 13 வச்சுக்கிறேன். ப்ரைம் நம்பர் ஃபங்க்ஷனை வந்து இஃப்பில் கால் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரிட்டர்ன் ட்ரூ பண்ணுச்சு அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர் வந்து ப்ரைம் நம்பர்னு பிரிண்ட் ஆகும். இன்புட் இஸ் ப்ரைம் நம்பர். ஓகே, எல்ஸ் இன்புட் இஸ் நாட் ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம லாஜிக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம லாஜிக் என்ன அப்படின்னா 2லேருந்து n/2 வரைக்கும் நம்ம லூப் ரன் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு n/2 வந்து இங்கே ஜாவாஸ்கிரிப்டில் வந்து இது ஃப்ளோட் டிவிஷன். ஸோ இன்டீஜர் டிவிஷனாக மாற்றுறதுக்கு, ஏன்னா நம்ம 7.5ன்னு வரும், நம்ம அதை வந்து இன்டீஜர் டிவிஷனாக நம்ம மாற்றணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஸோ பாதியில் இருக்க நம்பர்னால math.floor n/2. ஓகே, ஸோ ஃபார் லூப் வந்து இப்போ எதுலேருந்து எது வரை ரன் ஆகணும். இப்போ வந்து n வந்து எக்ஸாம்பிளுக்கு n வந்துட்டு 13 வச்சுக்கோங்க. அப்போ 2லேருந்து நமக்கு 7 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ நம்ம ஃபார் லூப் வந்து ஐன்னு ஒரு வேரியபிள், ஐ ஸ்டார்டிங் வந்து 2ல் ஸ்டார்ட் ஆகும், ஐ வந்து 7 வரைக்கும் போகணும். ஓகே, ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஐயால் டிவைட் பண்ணுறோம். எவ்ரி டைம் ஐயால் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், அந்த ஐ வந்து என்ன கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி டிவைட் பண்ணிருச்சு அப்படின்னா ரிட்டன் ஃபால்ஸ். ஸோ ஒரு நம்பர் டிவைட் பண்ணிடுச்சுனாலும் அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ வந்து ரிட்டன் ஃபால்ஸ். இப்போ இந்த லூப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ அதாவது 2லேருந்து 7 வரைக்கும் ரன் ஆயிடுச்சு. பட் எந்த நம்பருமே டிவைட் பண்ணலை அப்படின்னா அது கண்டிப்பாக ப்ரைம் நம்பர் தான். ஓகே, ரிட்டன் ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணலாம். இப்போ 13க்கு வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து நான் ரன் பண்ணுறேன். நோட் 6. ஸோ 13 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இப்போ நான் வந்து 12 கொடுக்குறேன்.
ஸோ 12 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ 13ங்கிற எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த லூப்பை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 12ன்னு உள்ளே வரும். 12ன்னு உள்ளே வரும்போது நமக்கு எண்டு என்னவாக இருக்கும்? எண்டு வந்து 7ஆக இருக்கும். ஓகே. ஸோ இந்த லூப் ஸ்டார்ட் ஆகும்போது I வந்து 2ஆக இருக்கும். 2 less than 7. 2 less than equal to end. எண்டு வந்து 7. ஓகேவா? ஸோ இப்போ கண்டிஷன் ட்ரூ உள்ளே போகும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா என் மாடுலோ ஆப்ரேட்டர் I, அதாவது எண்ணை வந்து 2ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் ஆகாது. அப்புறமா என்ன பண்ணுறோம்? I ப்ளஸ் ப்ளஸ் ஆகும் 3. ஸோ 3ஆல் ஆகும். அப்புறம் 4 வரும், அப்புறம் 5 வரும், அப்புறம் 6 வரும், அப்புறம் 7 வரும். ஸோ எதாலையுமே ஆகாது. ஸோ அப்போ வெளியே வரும், ரிட்டர்ன் ட்ரூன்னு ஆயிரும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம ப்ரைம் நம்பருக்கான ப்ரோக்ராம். ஸோ இப்போ ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. அந்த எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா 1. ஓகேவா? 1 வந்துட்டு ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா அது ஒரு எக்ஸெப்ஷன் வச்சுக்கோங்க மேக்ஸில். ஸோ இந்த 1ன்னு நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இஃப் n ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கோங்க, ரிட்டன் ஃபால்ஸ் அப்படின்னு ஆரம்பத்துலேயே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே. ஏன்னா n வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் ப்ரைம் நம்பரில், அது ப்ரைம் நம்பர்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ வேறு எதுவுமே நம்ம ப்ரோக்ராமில் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஐ திங்க் எல்லாம் குட்டு தான். ஓகே. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாச்சும் கொஷின்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோட் வித் விக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.